ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 256 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பேரடைஸ் ஐலாண்டா காட்டுவாங்க. எவோ பா என்னால இதை நம்பவே முடியலன்னு பாரு. கிளவுட் ஷினோபி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு லார்ட் சுச்சிக்காகே மொத்த ஐலாண்டையுமே டிரான்ஸ்போர்ட் பண்றதா சொல்லுவான். அப்படியே கீழே காட்டுவாங்க. லார்ட் சுச்சிக்காகே மொத்த ஐலாண்டையும் ஒரு கையில் தூக்கிட்டு போவாரு. என் முதுகு வேற வழி பிடிக்காம இக்கேன்ட்டு போவாரு. அக்கா சுச்சி இதுல ஷோரா தான் இருக்கீங்களா? கடல் வழியாவே போயிருக்கலாமே, பறந்து போறோம், அதுலயும் ஏன் இவ்வளவு மேல பறந்து போகணும்னு சொல்லி கேட்பான். குரோட் சுச்சி அக்கா சுச்சி என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, திரும்பவும் அந்த பாம்பு நம்மள மோப்பம் முடிச்சு வரக்கான்னு சொல்லி கேட்பா. இல்ல கட்சுச்சி கிளவுட் எல்லாம் கலைஞ்சு முன்னாடி தெரியும். கிளவுட் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. பக்கத்துல வந்தாச்சுன்னு பாரு ஓனோக்கி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசம்பிள் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஐலாண்ட்குள்ள இருக்க நாட்டோவை காட்டுவாங்க. உலகம் திரும்ப ஃபிளிப் ஆயிருச்சா? இந்த கிரேசியான ஐலாண்ட்ல என்னதான் நடக்குது? யாமட்டோ வேற வெளியே செக் பண்ண போயிருக்காரு. என்னாச்சோ ஏதாச்சும் இருப்பான், திரும்ப வரவே இல்லையன்ட்டு. ஏதாவது ஆச்சா என்னன்னு கேட்கவும் அவபாங்க வந்துட்டு இங்க இருக்க சிச்சுவேஷன் இன்வெஸ்டிகேட் பண்றதுல பிஸியா இருக்காருன்ட்டு அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதீன்னு. நாட்டோ நான் இங்க மிஷன் முடிச்சிட்டேன், நான் திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு போய் சாஸ்கே வரக்கு வெயிட் பண்ணுவோம்பா. எங்களுக்குள்ள நாங்க ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம்பா. இதுக்கப்புறம் சாஸ்கேவை காட்டுவாங்க. இப்ப அதை பண்ணலாமான்பா. பிளாக் ஜெட்ஸு இல்ல இன்னும் ஒயிட் ஜெட்ஸு நீ கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா நீ பார்க்க போற உலகமே வேறையா இருக்க போகுது. அந்த ஃபன் பார்ட்டுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சாஸ்கி நீங்க ஆரம்பிக்க போற பத்தில எனக்கு கவலையே கிடையாதுன்ட்டு ஹிடன் லீஃப் வில்லேஜ் நான் தான் அழிப்பண்பான். இதுக்கப்புறமா ஆங்கோவோட டீம் சைட் காட்டுவாங்க. காபுட்டோவை தேடி பின்னாடியே வந்து மாதராவோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டாங்க. ரங்கா ஆங்கோ கிட்ட இங்க பாரு, நீ நான் ஸ்டாப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு பாரு. ஆங்கோ இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்மளால கேதர் பண்ண முடிஞ்ச அளவுக்கான இன்டலை மொத்தமா நம்ம கேதர் பண்ணிடணும். அது நம்மளோட காம்ரேட்ஸை காப்பாற்ற உதவுன்பாங்க. மூட்டாவோட இன்செக்ட்ஸ் வரும். அந்த இன்செக்ட்ஸ் தகவலை சொல்லவும் என்ன விளையாடுறீங்களான்னு கேட்பா மூட்டா. டோக்குமா இதுக்கு முன்னாடி ஊர்ந்து போன அந்த ஒயிட் ஸ்னேக் அது காபுட்டோவே தான், இதுதான் அவங்களோட மறைவிடம், சந்தேகமே இல்லைன்பா. மூட்டா இந்த மொத்த இடத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண நான் என்னோட இன்செக்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சேன். அதிகப்படியான லைஃப் சோர்ஸை அண்டர் கிரவுண்ட்ல சென்ஸ் பண்ணிருக்குதுன்பா. டோக்குமா 4 o'clock டைரக்ஷன்ல கீழே பாருன்பா. நீ ஹியூகான்கிறனால கீழே என்ன இருக்குன்னு எங்களுக்கு பார்த்து சொல்லுன்பா. ஆங்கோ ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க. பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்க்கவும் நம்ம பார்த்த லட்சக்கணக்கான ஜெட்ஸுவை பார்ப்பான். அல்லு கிளம்பிரும். ஆங்கோ என்னாச்சுன்னு கேட்பாங்க. டக்குன்னு ரங்கா கிட்ட ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. டோக்குமா ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்பா. பேரடைஸ் ஐலாண்ட்குள்ள அனிமல்ஸோட சேர்த்து நருட்டோ பி எல்லாம் மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அனிமல்ஸ் எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சிரும். இதை பார்த்த நருட்டோ என்ன நான் வெளியே போக கூடாதான், அந்த அனிமல்ஸ்ல மட்டும் வெளியே போதும்னு சொல்லி கத்துவான் நருட்டோ. பி இருந்துட்டு பொறுமை இல்லாம இருக்காத நருட்டோ, டெயில் பீஸ் சக்கராவை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ, நான் உன்னை பாத்துக்க போறேன். டெயில் பீஸ் சக்கராங்கிறது உன்னோட எக்ஸ்டென்ஷனா இருக்க போது, அது உனக்கு கை காலை யூஸ் பண்ற ஃபீல் தான் கொடுக்கும்ட்டு தரையை அடிச்சு பொழந்து அதுல வர கல்ல ஷேப்பா வெட்டுவாரு. நருட்டோ வாயை பொழந்து பார்ப்பான். டெயில் பீஸ் சக்கராவால புடிச்சு டெயில் பீஸ் சக்கராவை யூஸ் பண்ணி அதை நேரா அடுக்கி ராக்ஸை பேலன்ஸா வச்சுக்கணும் பாரு. நருட்டோ வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். வாவுன்ட்டு மோட்டோய் மனசுக்குள்ள பி நல்ல வேலை செஞ்சிருக்கின்னு பாரு. கில்லர் பி இப்ப நீ ட்ரை பண்ணிட்டு மொத்த பாறையையும் தள்ளி விட்டுருவாரு. நருட்டோ நான் 9 tails சக்கராவை யூஸ் பண்றேன்ட்டு 9 tails சக்கரா மோடுக்கு போயிட்டு இந்த பாறையில அடுக்கணும், கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு இதோ பண்றேன்ட்டு இதோ நான் இப்ப செய்யறேன்ட்டு சக்கர ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுவான். பாறை பொடி பொடியாயிரும். பி இருந்துட்டு அவசரப்படாத, பொறுமையா சக்கராவை ஃபைனா டியூன் பண்ணி ஜென்ட்லா பண்ண பாருன்னு பாரு. ஹவோபா என்னடா மொத்த பாறையும் நொறுக்கிட்டான்ட்டு இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாட்டு பாப்பாரு. நருட்டோ அட்டச்சான்ட்டு இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலான்ட்டு பொறுமையா ஜென்ட்லா பண்ணணும்ட்டு தூக்க ட்ரை பண்ணுவான். பாரு லைட்டா கிராக் விழுகும். பி இருந்துட்டு செய்யறத மட்டும் பாரு, பவரை கவனிக்காதேன்னு பாரு. நருட்டோ லிஃப்ட் பண்ணி வச்சிருவான். வச்சுட்டு எக்ஸைட் ஆகவும் பி இருந்துட்டு ஒன்னுக்கே இப்படி ஆடாத, அப்புறம் அடுத்து நடக்காம போயிரும், ஃபர்ஸ்டே பிசி தான், அடுத்துங்கிறது கஷ்டமாயிரும் பாரு. மோட்டோய் செம ஹாப்பியா இருப்பான் மனசுக்குள்ள. மாஸ்டர் பி கண்டிப்பா அது நமக்கு அதிக டைம் கொடுக்கும்ட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் கிளவுட் வில்லேஜ்ல இருக்க ரைக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே சுச்சிக்காகே தூக்கிட்டு வர டட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. கார நேரம் வந்துருச்சுன்பா. ரைக்காகே சுச்சிக்காகே எல்லாத்தையும் சேஃபா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஹெட் குவார்டர்ஸ்க்கு பின்பக்கமா பி அப்புறம் நருட்டோவை சேர்த்து ஒளிய வச்சுக்கலாம். பிரின்சஸ் சுனாடே உங்களுக்கு அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. ஒன்னும் இல்லைன்றுவாங்க சுனாடே. மிசுகாகே அப்படின்னா சரி, சுச்சிக்காகே வந்தா நான் போய் வெல்கம் பண்றேன்ட்டு கிளம்பிடுவாங்க. சுச்சிக்காகே ஐலாண்ட கீழே வைக்கவும் நருட்டோ பாறைகளை அடுக்கி வச்சிருப்பான். உள்ள ஆடுற ஆட்டத்துல பாறைகள் எல்லாம் விழுந்துரும். நருட்டோ இல்ல இப்படி நடக்கூடாதுன்ட்டு காண்டாவான். மோட்டோய் ஐலாண்டு பாடி இருக்குன்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோமான்ட்டு பாப்பாரு. சுச்சிக்காகே தண்ணியில இருந்து வெளியே வருவாரு. தாத்தா கடைசியா வந்தாச்சுன்பா குரோட் சுச்சி. சுச்சிக்காகேக்கு முதுகுதான் வலிக்கும், ஓவர் டூ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலான்பா குரோட் சுச்சி. மிசுகாகே வெல்கம் பண்ணுவாங்க. மிசுகாகே சிச்சுவேஷன்
கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவும் போத் 8 and 9 tailsமே சேஃப் தான். ஆனா 9 tails காட் பண்ண வுட்ஸ்டைல் யூசர் மட்டும் கடத்திட்டு போயிட்டதா சொல்லுவாரு. மிசுக்காக கொல்லாம தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நம்மள பத்தின அதிக தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாரு சுச்சிக்காக. மாதராவோட ஹைடவுட்ல கட்டுவாங்க டோபி. சீக்கிரம் போய் ஜெட்ஸுவை ஸ்ட்ராங் ஆக்குற வழியை பாருன்பா. அதுக்கு முன்னால யாமோட்டோ கிட்ட இருக்க இன்டெல் தான் முக்கியம்ட்டு. ஆனா நீ அவனை கொன்றக்கூடாது. உனக்கு ஜெட்ஸு பண்றவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா எனக்கு இவன் வேணும்பா. காபுட்டோ இன்டெல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நான் ரினே நிங்கெண்டோ ஜுட்ஸு யூஸ் பண்ணும். ஆனா அதை பண்ணா அவன் செத்துருவான். ஜெட்ஸுவை ஸ்ட்ராங் ஆக அவனை உயிரோட வச்சுக்கிறது நல்லதுன்பா. காபுட்டோ சரிங்கவும் டோபி யாமோட்டோ நோட் பண்ணிட்டு ஓ விஷமா அப்படிதான் வுட்ஸ்டைல் பவரை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கியா. இந்த காபுட்டோ ஹஷிராமாவோட செல்ஸை பத்தி தரவா படிச்சிருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவான். காபுட்டோ ஹஷிராமாவோட செல்ஸை அடக்கி வைக்க நான் ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ணியிருக்கேன். பயப்படாத அதை ஜெட்ஸு மேல யூஸ் பண்ணிட மாட்டேன்பா. டோபி மனசுக்குள்ள டவுட்டே இல்ல. ஜெட்ஸுவை பூரா நான் செஞ்சது ஹஷிராமாவோட செல்ஸ் மூலமா தான். அந்த ஒரோச்சிமாரு எங்க ஆர்கனைசேஷனை நல்லா டீப்பாவே பார்த்திருக்கான் அப்படின்னு திங்க் பண்றப்ப யாமட்டோ நகரவே முடியலன்ட்டு என்னோட சொந்த டிசிஷன் கூட என்னால எடுக்க முடியல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு திங்க் பண்ணுவாரு. காபுட்டோ ரெனேகான்லாம் ஒன்னும் யூஸ் பண்ண வேணாம், என்னோட சீரம் அப்புறம் உன்னோட சரியான யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இன்டெல் எடுத்துடலான்பா. நமக்கு எதிராக எந்த எதிரி வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரியான ஆள் அனுப்பிச்சிட்டா போதும். நம்ம சக்கரா வேஸ்ட் பண்ணுங்கிற எந்த அவசியம் வராதுன்பா. ஒரு அங்கா கிட்ட ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெசேஜ் வந்திருக்கும். லீவ் சிம்பிள் போட்டு வருது, சீக்கிரம் போய் அதை புடிங்கின்பாங்க கிளவுட் சேர்ந்த ஷினோபிஸ். மேப்ல மாதராவோட ஹைட் அவுட்டை மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. மவுண்டன் கிரேவியார்டான்ட்டு பார்ப்பாங்க. ஷிகாக்கு நம்ம லேண்ட் வழியா போனோம்னா ஹிடன் ஸ்டீம் வில்லேஜ் அப்புறம் ஹிடன் ஃப்ராஸ்ட் வில்லேஜ் வழியா போகணும் அப்படின்னு ஸ்டிக் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டிட்டு இருக்கப்ப காரா ஸ்டீம் அப்புறம் ஃப்ராஸ்ட் வில்லேஜை எவாக்குவேட் ஆக அட்வைஸ் பண்ண சொல்லுவான். ஷிகாக்கு அது மட்டும் இல்லாம தேடி போன படைப்பிரிவு கிட்ட இருந்து வந்த தகவல் படி அங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை சீக்கிரமா டெப்ளாய் பண்ணணும்னா கடல் வழியா தான் பண்ண முடியும். ஒருவேளை நம்மள சுத்து போட்டாங்கன்னா மொத்தமும் முடிஞ்சது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீஃபுனே ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிப்பான்லையான்னு சொல்லி கேட்பாரு. ரைக்காக சாமுயி கிட்ட ஆம்பிஷ் யூனிட்டை இமிடியேட்டா அனுப்பு, மெயின் ரெஜிமெண்டா இருக்கவங்கள அவங்க ஃபார்மேஷன்ஸ்ல ரன் ஆக சொல்லுன்பாரு. சாமுயி சரின்ட்டு கிளம்பிடுவா. சுனாடே ஷிகாக்கு கிட்ட மெடிக்கல் யூனிட் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் இன்ஜா டூல்ஸோட போறவதை செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்டெல் யூனிட்டுக்கு போய் செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்க சொல்லுவாங்க. சரின்ட்டு கிளம்பிடுவாரு. மிசுக்காக ஏவோ அப்புறம் சென்சர் யூனிட்டை சீக்கிரம் வர சொல்லுவாங்க. சோஜோரோ சரின்ட்டு போவான். காரா சுச்சிக்காக கிட்ட நீங்க அங்க போனப்பவே இது ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்க்கான ஹெட் பேண்டை கொடுப்பான். என்ன அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்க்கானதா நல்லாவே இருக்குன்னு பாரு. ஹெட் பேண்ட்ல ஷினோபின்னு எழுதியிருக்கும். மீஃபுனே இந்த டிசைன் பண்ணதே நான் தான். இதுக்கு முன்னாடி போர் புரிஞ்சுக்கிட்ட எதிரிகளே இப்போ ஒரே ஷினோபி ஃபோர்ஸா இருக்குது. அதுன்னு மட்டும் இல்லாம ஷினோபிக்கு சப்போர்ட்டா சாமுராயும் இருக்க போறோம். வேலை செய்யலாமான்னு பாரு. சரின்பாங்க. இதுக்கப்புறம் அலைட் ஷினோபி ஃபோர்ஸா ஒன்னு சேர்ந்தவங்களை காட்டுவாங்க. அலைட் ஷினோபி ஃபோர்ஸுக்கான ஹெட் பேண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மாட்டிட்டு இருக்கப்ப காங்குரோ நான் காங்குரோ சேண்ட சேர்ந்தவன், நான் தான் இந்த ஆம்பிஷ் யூனிட்டோட கேப்டன் பா. சாய் நீ காங்குரோவா சரின்ட்டு உனக்கு என்ன நிக் நேம் வைக்கலான்ட்டு யோசிப்பான். ஓமோயி என்ன இந்த சின்ன பையன் தான் கேப்டனா, இவனோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏதாவது சொதப்பி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன ஆக்டிங் கேப்டனா போடுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்களேன்ட்டு தலைப்பிச்சுக்குவான். காங்குரோ என்னடா நடக்குதுங்க மாதிரி பார்ப்பான். இதுக்கப்புறமா மெடிக்கல் யூனிட்ல காட்டுவாங்க. சப்ளைஸை டபுள் செக் பண்ணிருக்கப்ப ஷினோபி கிட்ட டான்டான் வந்து நிற்கும். லைஃப் ஸ்டாக் செக் பண்றவன் எங்கடா இருக்கீங்க, இந்த பன்னிக்குட்டியை தனியா விட்டீங்களாடான்ட்டு தூக்க போகும்போது இன்னொருத்தையும் தூக்கிடுவாங்க. டக்குன்னு கேப்டன் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கூப்பிடவும் எல்லாரும் அசம்பிள் ஆவாங்க. சீஜ்னே இந்த மெடிக்கல் யூனிட்டுக்கு நான் தான் கேப்டன்ட்டு உங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னானாலும் சரின்பா. எல்லாரும் கவனமா பாக்குறப்ப டான்டான முன்னாடி நீட்டி இது ஒன்னும் சாப்பிட்ற பொருள் கிடையாதுன்பா. இதுக்கப்புறம் டெங்கா ஈனோயிச்சி கிட்ட போயிட்டு நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க, உங்களை வச்சு நான் ஒரு வீடியோ டேப்லாம் பண்ணலான்ட்டு இருந்தேன்பா. எவோபாங்க வந்துட்டு சாய் லேட்டா வந்துட்டேன்பா. ஈனோயிச்சி எவோபா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமேன்னு கேட்பாரு. ஈனோயிச்சி ஆமான்ட்டு ஏமாட்டோன்னு பாரு, முதல்ல அதை மனசுல இருந்து வெளியே எடுத்துருன்ட்டு. ஈனோயிச்சி நம்ம இன்டெல் யூனிட் கம்யூனிகேஷன்ஸை நம்ம தான் பாத்துக்கணும். தகவல்களை அக்யூரேட்டா குயிக்கா நம்ம தான் டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கேட்டாலும் சரி ரொம்பவுமே காமா பொறுமையா தான் விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்பாரு. புரிஞ்சுதுன்பாங்க. இதுக்கப்புறம் சென்சரி யூனிட்ல காட்டுவாங்க. சி வந்துட்டு போறான்ட்டு ஒரு மாதிரி தயங்குவான். அவோ வந்துட்டு சி தானே உன் பேரு, இது நீ பார்க்க போற ஃபர்ஸ்ட் போர் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. ஆமான்பா. இந்த போரை பொறுத்த வரைக்கும் மொத்த பேருக்கும் நம்ம தான் கண்களா இருக்க போறோம். நம்ம யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த பேட்டில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். கார்ட் டவுன் பண்ணிடாத, ஃபோக்கஸ்டா அலர்ட்டா இருப்பாரு. புரிஞ்சது கேப்டன் ஆவோன்பா. எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டா அலர்ட்டா இருக்க சொல்லுவாரு. சரின்பாங்க. இதுக்கப்புறம் ஷிகமாரு அண்ட் சோஜி ஒரு யூனிட்ல போறத காட்டுவாங்க. சோஜி 5 யூனிட்டா பிரிக்க போறதா கேள்விப்பட்டேன், பட் ஒரே வில்லேஜனாவது பிரிச்சிருக்கலாமேன்பா. அப்பெல்லாம் பிரிக்காம இருந்தா இந்த போருக்கு அர்த்தம் இல்லாம போயிருன்பா ஷிகமாரு. டெமாரிங்க வந்துட்டு இது ஒன்னும் மற்ற வில்லேஜோட காம்பீட் பண்ணிக்கிற நேரம் இல்லைன்பா. ஷிகமாரு ஆமான்பா. மெயினான படைப்பிரிவையே 5 பிரிச்சிருக்காங்க, வார்பேக்கு ஸ்பெஷலைஸா இருக்க மாதிரி அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் சோசா அகிமிச்சியை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி மிட் ரேஞ்ச் பேட்டில் யூனிட். மிட் டிஸ்டன்ஸ் காம்பேட்ல வேற லெவல்ல இருக்கவங்கள வச்சிருக்காங்க. வெப்பன்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கவங்கள தான் வச்சிருக்காங்கன்பா. டென்டன் வந்து பேசுறத காட்டுவாங்க. செகண்ட் கம்பெனி க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் அதி பயங்கரமா இருக்கவங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல வெறித்தனமா சண்டை போடுறவங்கன்பா. என்னட்ட தயங்கிட்டு இருக்கப்ப நெஜி வந்து தோல்ல கை போடுவான். பேசிட்டு இருக்கப்ப ஷிகமாரு அவங்கள ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட விடுவாங்கன்பா. தேர்ட் கம்பெனிங்கிறது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேட்டில் கம்பெனி. இவங்க க்ளோஸ் அண்ட் மிட் ரேஞ்ச் யூனிட்க்கு சப்போர்ட் கொடுக்குறவங்கன்பா. சக்குராவை பார்த்தலி சக்குரா கிட்ட போயிட்டு கடலை போடுவான். இப்படிப்பட்டவங்களுக்கு
ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் ரொம்பவுமே முக்கியம்பா ஷிகமாரு. நம்ம இருக்கிறது 4th கம்பெனி லாங் ரேஞ்ச் பேட்டில் யூனிட். நம்ம லிங்க் ப்ரொவைட் பண்றவங்க இன்டெல் யூனிட்க்கும் ஃப்ரண்ட் லைனுக்கும்பா. அது மட்டும் இல்லாம நமக்கு சப்போர்ட் யூனிட்டா இருக்கவங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்புக்கு நிக்கணும்பா. அப்புறம் கடைசியா 5th கம்பெனி ஸ்பெஷல் ரேஞ்ச் பேட்டில் யூனிட். ஸ்பெஷலைஸ்டான நிஞ்சுட்சு அப்புறம் டாக்டிக்ஸ் இருக்கவங்க இருப்பாங்கன்பா. ஜோஜி ஸ்பெஷல் யூனிட்டான்ட்டு ஷாக்ல கேட்பான். போர் தருவாயில்ல என்ன எப்படி எந்த மாதிரி நடக்கும்லாம் தெரியாது. எல்லாரும் டீம்ல சொதப்பாம வேலை செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. சிச்சுவேஷனை பொறுத்து சில யூனிட்ஸ் அவங்களே பேட்டில் ஃபீல்டுக்கான பொசிஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அமையலான்பா. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் சீக்ரெட் நிஞ்சுட்சு இருக்க ஷினோபிஸை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அப்படின்பா ஷிகமாரு. டெமாரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தயாராகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா தோராயமா 80,000 ஷினோபிஸ் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப குயிக்காவே யூனிட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. இடன் லீஃபை சேர்ந்த ஷிகாகு நாராக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணும். ஷிகமாரு கிட்ட உங்க அப்பாவுக்கு எந்த ஒரு இழுக்கையும் கொடுத்துறாதுன்பா. சோஜி அப்படின்னா போர் ஆரம்பிக்க போது இல்லையான்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கேப்டன்ஸ் வாய்ஸ் கேட்கும். ஷிகமாரு ஃபர்ஸ்ட் கம்பெனியோட கேப்டன், ரைகாகேவோட ரைட் ஹேண்ட் மேன், டார்வி ஆஃப் த ஹிடன் கிளவுட். அப்புறம் செகண்ட் கம்பெனியோட கேப்டன் கிட்சுச்சி ஆஃப் த ஹிடன் ஸ்டோன். அப்புறம் தேர்ட் கம்பெனியோட கேப்டன் நம்மளோட ககாஷி. அப்புறம் 5th கம்பெனியோட கேப்டன் ஜெனரல் மீஃபுனே ஆஃப் த லேண்ட் ஆஃப் அயன். அப்புறம் நம்மளோட 4th கம்பெனியோட கேப்டன். அப்புறம் எல்லா பேட்டில் யூனிட்ஸ்க்குமான கமாண்டர் இன் சீஃப் காரா காசேகாகேன் ஷிகமாரு. இதுக்கப்புறம் மாதராவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. காபுட்டோ நேரம் வந்துருச்சுன்ட்டு சமனிங் ரீஅனிமேஷன் பண்ணுவான். எல்லா கஃபன்ஸும் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் அக்காட்சுக்கியோட பழைய மெம்பர்ஸ்ன்ட்டு இட்டாச்சி, சசோரி, டெய்டரா, காக்ஸு, அப்புறம் நாகட்டோ. அப்புறம் முந்தைய ஜின்சுரிக்கீஸ், யூகிட்டோ த 2 tails, யாகுரா த 3 tails, ரோஷி த 4 tails, ஹான் த 5 tails, ஊட்டக்காட்டா த 6 tails, அப்புறம் ஃபூ த 7 tails, அப்புறம் ஃபார்ம 5 காகேஸ், த செகண்ட் சுச்சிகாகே, த 3rd ரைகாகே, த 4th காசேகாகே, அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் காரி, த டீமன் ஆஃப் த மிஸ்ட் Zabuza, High Style Haku, Hanzo of the Salamander, Granny Chio of the Sand, Kimimaro of the Kaguya clan. அப்புறம் ஹிடன் லீஃப்ல இருந்து ஆசுமா சருட்டோபி, டான், ஹிஜாஷி யூகா. அப்புறம் சில ஸ்கில்ஸ் இருக்க ஷினோபிஸ். அதுன்னு மட்டும் இல்லாம லைவ் ஹாஷிராமா செல்ஸா இருக்க யாமட்டோஸுக்கு நல்லாவே ஒத்துழைப்பான். அப்படிங்கும் போது கீழே இருக்க ஜெட்சூஸை காட்டுவாங்க. ப்ராபப்ளி ஒரு அப்டேட் நடந்த மாதிரி இருக்கும். 100,000 ஒயிட் ஜெட்சூஸ் காலத்துல சிறந்த நிஞ்சாவால மேம்படுத்தப்பட்டிருக்குன்பா. இத்தனையும் சொல்லிட்டு காபுட்டோ அற்புதன்பா. மாதரா வா போலான்பா. காபுட்டோ த 4th கிரேட் நிஞ்சாவாருன்பா. டோபி ஆரம்பிக்க போதுன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா மீட்டிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்பாங்க. இதுக்கப்புறம் ராக்லியோட சில்லி கிரானிக்கல்ஸ் பார்ட் 5. லீ அவனோட பாடி சூட்ஸை கழுவி போட்டிருப்பான். சுருங்கி போச்சு. இன்னைக்கு நான் என்னத்தை போடுறேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப காலங்காலமா பாஸ் பண்ணப்பட்ட பிரீத்திங் டெக்னிக்ங்கிறத யூஸ் பண்ணி என்னோட மசில்ஸை எலாஸ்டிசிட்டியா பண்ணிக்க முடியும்பா. தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறது தான் அப்படி சொல்லுவான். ரொம்ப ஸ்ட்ரெங்கான துணியும் கூட உடம்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி துணியை போட்டிருப்பான். ரன்னிங் ஓடிட்டு இருக்கப்ப நிறைய பொண்ணுங்க ஃபைட்ன்ட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களை கிராஸ் பண்றக்குள்ள லீயோட துணி கிழிஞ்சிருக்கும். லீயை பார்த்துட்டு ஷாக்ல கத்துவாங்க. இந்த எபிசோட 4th ஷினோபி வேர்ல்ட் வார் கவுண்டவுன் ஆர்க் முடியுது. இதுக்கு அடுத்து வர 4 எபிசோடுமே பாஸ்ட் பேஸ் பண்ணி வர எபிசோட்ஸா தான் இருக்க போகுது. அண்ட் 261ல இருந்து 4th ஷினோபி வேர்ல்ட் வார் கான்ஃபரன்டேஷன்ங்கிற ஆர்க்க பார்க்க போறோம்.